யாழிசை புறநராற்றுப் படையில் எவ்வளோ அழகாக இயற்கையோடு உணர்ந்து பாடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குழப்பு வழி என்ன கவடுபடு பத்தல் அப்படின்னு தொடங்கும் பாடலில் புறநராற்றுப் படையில் 420வது பாடல் ஐயிது மயிரெழுதிய அப்படின்னு முடியுது. பாளையால் ஆனது மானின் குழம்பு அழுத்திய இடம் போல இருபுறங்களிலும் தாழ்ந்து நடுவே உயர்ந்த பந்தலை உடையது. அந்த மானின் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இளஞ்சூல் கொண்ட சிவப்பான பெண்ணின் வயிற்றின் உள்ளே மென்மையான மயிரொழுங்கு போல இருபுறமும் சேர்த்து கட்டப்பட்ட தோல் போர்வையை உடையது. மானின் குழம்பு அழுத்திய இடம் போல தளர்ந்து நடுவே உயர்ந்த பந்தலை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க பாளையால். வளையில் வாழும் நண்டின் கண் போன்ற துளைகளின் வாயை மறைத்ததற்கு ஆணிகளை உடைய வாயை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் நாள் திங்களின் வடிவு கொன்ற வறிய வாயை உடையது இந்த நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யாழின் கரிய தண்டு தலையெடுத்த அப்படிங்கிறது இந்த இடத்துல படமெடுத்த பாம்பை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பாம்பு தலையெடுத்து ஆடும் பொழுது அந்த காட்சி அழகாக நம் கண்முன்னே தெரிகிறது இல்லையா? அது போல தான் அதில் ஒன்றோடு ஒன்று இறுக கட்டப்பட்டு இருக்கிற கருமை நிற பெண்ணின் முன்கையில் அணியப்பட்ட தொடிகளை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருநிற பெண்களின் முன்கையில் அணியப்பட்ட தொடிகளை சொல்கிறாங்க. அழகிய குத்தலரிசியையொத்த விரலசைக்கும் குற்றம் நீங்கிய நரம்புகளை உடைய அந்த யாழை அழகிலேயே மணமகளை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாழ் கருவியானது பாம்பு கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, நண்டு கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, மானோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. பெண்கள் இந்த கருவுற்று இருப்பாங்க இல்லையா? அந்த நாட்களில் இந்த யாழிசை எப்படி இருக்கும் அந்த வயிறோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நுட்பமான அழகை அழகாக பாளைக்களியில் குளப்புளி வழி என்ன கடுவடுபடு பந்தல் அப்படிங்கிற 420வது பாடலில் அழகாக வர்ணனை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். உவமை, அதாவது ஒரு வர்ணனைக்கு உவமை ரொம்ப முக்கியமானது. எப்படி அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு கூறுவது அழகை மேலும் அழகாக்கி காட்டும் அப்படிங்கிறது தான். புலவர்கள் தாம் கண்ட காட்சிகளை படிப்பவர்கள் உள்ளத்தை கவரும் வகையில் படைத்தளிக்கும் வழிமுறைகளுள் தலை சிறந்ததாக இந்த உவமைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். உவமை, அதாவது ஒரு வர்ணனைக்கு உவமை ரொம்ப முக்கியமானது. எப்படி அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு கூறுவது அழகை மேலும் அழகாக்கி காட்டும் அப்படிங்கிறது தான். புலவர்கள் தாம் கண்ட காட்சிகளை படிப்பவர்கள் உள்ளத்தை கவரும் வகையில் படைத்தளிக்கும் வழிமுறைகளுள் தலை சிறந்ததாக இந்த உவமைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து